சரோஜா, வெளியில சமைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தல, அந்த கூட்டத்தை தான் நீ அவங்களுக்கு கொடுக்கற டார்ச்சரையும் பண்ற இன்சல்ட்டையும் தாங்க முடியாம அவங்கள ஓட ஓட விரட்டணும். அட போமா, நீ சொன்னதே எத்தனை தப்பா சொல்லுவ. பாரு, சரோஜா ஒரு விஷயத்த முடிவு பண்ண மாட்டா. முடிவு பண்ணிட்டானா அவ அந்த விஷயத்த முடிக்காம விடவே மாட்டான். என் ஏரியாண்ட வந்து கேட்டு பாரு, சரோஜான்னா மாஸ். உன்னை பத்தி கேட்டதெல்லாம் போதும், கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணுவியா மாட்டியா? என்ன ராஜா, பேசும்போதே இவ்ளோ டென்ஷன் ஆகுற. பாரு, என்கிட்ட இந்த மூஞ்ச காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுக்கோ. உனக்கு மேல நான் பண்ணுவேன். ஆனா ஏதோ கூப்பிட்டு வேலை கொடுக்குறியேன்னு நான் ஏதோ அமைதியா போயின்னு இருக்கிறேன். நீ என்னடா என்னாண்டே எவ்வளவு கூற. ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத, அமைதியாரு. என் கையில வச்சுக்காத, அப்புறம் பேஜாராயிருவ, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே சரோஜா, கூல். அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா. நாங்களும் டென்ஷன் ஆகும் மச்சான். உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வையே. என்னமோ தெரியல, நீ ஏதோ பேசினால என் மனசெல்லாம் ஏதோ ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஆயிடுது. அதுக்காக உன் தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சரோஜா சரோஜாவே இல்ல. மச்சான் மச்சான்னு சொல்லி கடுப்பேத்துறாளே. சரோஜா, நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் இதோட விட்டுருங்க. விடுறத பத்தி இல்ல மச்சான். சும்மா என்ன பத்தி தெரியாம எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்னாண்டியும் பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்காவது. எங்க ஏரியால எத்தனை பேரை ஓட விட்டுருக்கேன் தெரியுமா? நான் இருக்கிற ஏரியால வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் அப்பால போயிருக்கானுங்க. இப்படி சரோஜாக்குன்னு ஒரு ஹிஸ்டரி ஜாகிரபியே இருக்கு. இவ்வளவு என்ன கட்டின புருஷனையே ஓட விட்டான். எனது உன் புருஷன் ஓடி போயிட்டானா? அப்ப இந்த மச்சான் மச்சான்னு சொல்றியே அது? அது கேக்குறியா? அது ஏண்டா சரோஜா, நீ யார வேணா வச்சுக்கோ இல்ல கட்டிக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. சும்மா இரு மித்ரா. உங்க அண்ணன் இருக்காரே அப்படியே மச்சா மாதிரி. என்ன அந்த மீசை தான் கொஞ்சம் மிஸ்ஸிங். மச்சான், அந்த மீசை இல்லாம நீங்க நல்லாவே இல்ல. அமுல் டப்பா மாதிரி இருக்கீங்க. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உங்களுக்கு அழகான ஒரு மீசை வாங்கி தரேன். அத ஒட்ட வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க வந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா அதுவே போதும். ப்ளீஸ் எனக்கா இதை மட்டும் பண்ணுங்க. இப்படி பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு. நான் அன்புக்கு அடிமை வச்சான். உங்க அண்ணன் எவ்வளவு அன்பா பேசினார் பாத்தியா? அவர்கிட்ட இருந்து கத்துக்க. வேர்த்து வேர்த்து கொட்டுது. ஒரு சுத்தபத்தம் வேணா? இந்த சமையலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, அது போட்டு பண்ண வேண்டியதானே? அது என்னமோ சொல்லுவாங்களே, ஏப்ரலா மேயா, வாயில பேரே வேற வர மாட்டேங்குது. அந்த தலைக்கெல்லாம் குல்லா போட்டுப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டுதான் வேலை பார்க்கணும். தலை முடியல சாப்பாடுல விழப்போகுது. இருங்க வர. லட்சுமி, என்னடி இது? எனக்கு சுத்தபத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போட்டுதான் வேலை பார்க்கணும், புரியுதா? எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லம்மா. நாங்க சுத்தபத்தமா தான் இருக்கோம். ஐயோ, என்னம்மா இது? சுத்தத்தை பத்தி பேசுற ஆளு செய்யற வேலையாமா இது? ஏமா, சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து இப்படி எச்சிய துப்புற? ஐயோ, தப்பாயிடுச்சு பாட்டி. என்ன பண்றது? பட்டுன்னு தெரியாம துப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு போட்டு போட்டு பழகிருச்சா? இது இல்லாம கையும் ஓட மாட்டேங்குது, காலம் ஓட மாட்டேங்குது. வாயை கம்மி பண்ணிட்டு வேலையை பாருங்க. என்னங்க, இதெல்லாம் போட்டுக்கோங்க, சுத்தமா வேலையை பாருங்க. ஹலோ, என்னடா சொல்ற? லட்சுமி, என்னங்க பண்றீங்க? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன். லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல வந்தாலே லவ் பண்ற பையனுக்கு டெலிபதியில தெரியுமா? உன்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல. அதனாலதான் இப்படி பண்ணேன். என்னங்க இப்படி பண்றீங்க? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால தாங்க நீங்க வந்ததை நான் கவனிக்கல. சரி, ஓகே, மன்னிச்சிடுறேன். ஆனா என்ன முழுசா பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லணும். உங்களுக்கு என்னங்க, நல்லா இருக்கீங்க. இந்தா, என்னங்க இது? முதல்ல கேள்வி கேட்காம இதை போடு. சீக்கிரம் கடகடன்னு ஓடி போய் இந்த சட்டையை போட்டுட்டு வா. என்னங்க விளையாடுறீங்களா? எவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப போய் ரெடியாக சொல்றீங்க. இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது?
அதுதான் பார்த்துக்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, வேலையை சீக்கிரமா முடிக்கணும். நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து போட்டுக்கிறேன். பாட்டி, நானும் உங்க கூடவே இருக்கேன். பாரதி, எவ்வளவு வேலை! நாம இதை விட பெரிய ஆர்டர்லாம் ஆளுங்களை வச்சு செஞ்சிருக்கோம். இப்பதான் நாமளே செய்யறோம். சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல? பாட்டி, நீங்க கவலையே படாதீங்க. பாருங்க, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பன்னீர் ரோலுக்கு வேண்டிய ஐட்டம்லாம் எடுத்து தனியா ரெடி பண்ணி வைங்க. பண்ணிட்டேன் பாரதி. ஃப்ரைட் ரைஸ், சில்லி நூடுல்ஸ், குலோப் ஜாமுக்கு சுகர் சிரப்லாம் அதுக்கு பண்ணி போட்டுட்டேன். மத்தது எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்கு. கட்லெட் போடணும். பாயாசம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். சரி பாரதி, நீ போய் லட்சுமி சொன்ன வேலையை பாரு. நான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைக்கிறேன். தமிழ், நீ வா. பாட்டி, நீங்க பேசாம ஓரமா உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அடி போடி, நீ போய் உன் வேலையை பாரு. எவ்வளவு வேலை இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அப்புறமா போய் உட்காந்துக்கிறேன். இங்க பாரு பாரதி, எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணி பஃபே வைக்கிற இடத்துல கொடுத்துட்டோம்னா அங்க இருக்கிற மனவும் மத்த ஆளுங்களும் பாத்துக்குவாங்க. நாம போய் ஆதியோட பிறந்த நாளைக்கு தம்பி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுவிட்டு ரெடியாக வேண்டியதா. ஓ, பிறந்த நாளைக்கு போகணுமா?